அன்பின் மாணவர்களே, நாங்கள் கடந்த ஸ்லைடில் மின்காந்தம் ஒன்று, அதாவது தற்காலிக காந்தமொன்று ஆக்குவது தொடர்பாக கவனித்தோம். இப்போது நாங்கள் நிலையான காந்தமொன்றை எவ்வாறு ஆக்கலாம் என்று நாங்கள் கவனிக்க உள்ளோம். ஆம், நிலையான காந்தமொன்றை நாங்கள் இரு முறைகளில் எம்மால் ஆக்கிக்கொள்ள முடியும். முதலாவது மின் முறை மூலமும், இரண்டாவது தொடுகை முறை மூலமும் எம்மால் நிலையான காந்தமொன்றை ஆக்கிக் கொள்ளலாம். நிலையான காந்தமொன்றை ஆக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற காந்த திரவியம், இங்கு காட்டப்பட்டுள்ள காந்த திரவியங்கள் எம்மால் இரும்பு, உருக்கு, நிக்கல், குரோமியம் மற்றும் ஃபெரைட்டு போன்ற பொருட்களை எம்மால் பயன்படுத்தலாம். என்றாலும் கூட ஃபெரைட்டினாலான அந்த கலப்புலோகத்தை பயன்படுத்துவது மிகச்சிறந்தது. ஏனெனில் இது காந்த வலிமை கூடியது. அத்தோடு காந்த வலிமை கூடியதனால் கவர்ச்சி விசை கூடுதலாக காணப்படும். இப்போது நாங்கள் எவ்வாறு காந்தமொன்றை, நிலையான காந்தமொன்றை ஆக்குவது தொடர்பாக கவனிப்போம். முதலில் மின்முறை. இங்கு நாங்கள் தேவையான பொருட்கள் உலர் மின்கலம் மற்றும் ஒரு 2 மீட்டர் நீளமான கணிச்சி பெருமானம் 32 உடைய ஒரு கம்பி, செப்பு கம்பி. இந்த செப்பு கம்பியின் முனைகளை நாங்கள் நன்கு சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மின் பாய்வது கடினம். ஆகவே நாங்கள் நன்கு சுத்தமாகப்பட்ட அந்த முனைகள் சுத்தமாகப்பட்ட கம்பியை எடுத்து கார்ட்போர்டினால் ஒரு குழாயை உருவாக்கி அந்த குழாயின் மீது நாங்கள் கம்பியை நன்று இறுக்கமாக கட்டிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இடைவெளியிட்டு இதில் காட்டப்பட்டாலும் கூட நீங்கள் மிக இறுக்கமாக அந்த எடுக்கப்பட்ட கம்பி முழுமையாக இதில் சுற்றி கொள்ளுங்கள். கொண்டுவிட்டு இந்த குழாயின் ஊடாக நீங்கள் அந்த கலப்புலோகமான ஃபெரைட்டினாலான அந்த திரவியத்தை இதனால் புகுத்தி மின் சுற்றை பூர்ணப்படுத்துங்கள். இப்போது இந்த ஃபெரைட்டினான இந்த கலப்புலோகம் காந்தமாக்கப்படும். எனவே நாங்கள் இதனை ஆரம்பத்தில் இது காந்தம் அற்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இதனை முதலில் இதனுள் புகுத்த முன்னர் நாங்கள் இது கவிகளை பிடித்து பார்க்க வேண்டும். அது கவிகளை கவராதிருப்பதையும், இதனுள் மின்முறை மூலம் இதனை காந்தமாக்கப்பட்ட பின்னர் அது கடாசி கவிகளை கவருவதையும் எம்மால் வேறுபடுத்தி இனம் கண்டுகொள்ள வேண்டும். அவ்வாறு இனம் கண்டுகொள்வதன் மூலம் எம்மால் இது மின்முறை மூலம் காந்தமாக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்று இரண்டாவது முறை தொடுகை முறை மூலம் நாங்கள் காந்தமாக்கின்றோம். இதற்காக நாங்கள் இங்கு பயன்படுத்தியது ஒரு சட்டை ஊசி. அந்த சட்டை ஊசியோடு தொடுகை முறை மூலம் ஒரு சட்டக்காந்தம், ஒரு புதிய ஒரு சட்டக்காந்தத்தை எடுத்து நாங்கள் ஒரே திசையில் காந்தத்தை வலித்து கொண்டு செல்லும் போது அவருடைய அணுக்கள் ஒரே திசையில் அடுக்கப்படும். இவ்வாறு பல முறைகள் நாங்கள் காந்தத்தை இழுத்து செல்லும் போது, அதாவது வடமுனைவு எடுத்தால் வடமுனைவு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வடமுனைவாகவே நாங்கள் அந்த சுழற்ற வேண்டும். இவ்வாறு பல தடவைகள் செய்யும் போது இந்த தையல் ஊசியானது காந்தமாக்கப்படும். அதனையும் நாங்கள் ஆரம்பத்தில் காந்தம் அற்று இருப்பதையும் உறுதிப்படுத்திவிட்டு இரண்டாவது தடவை காந்தமாகப்பட்ட பின்னர் மீண்டும் நாங்கள் கவ்விகளை பிடித்து அவதானித்து அதை காந்தமாகப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் நிலையான காந்தங்களை இரு முறைகள் ஆக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த அலகில் கற்றோம். இவ்வாறு அந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் போது நிலையான காந்தங்களை மின்முறை மூலமும் தொடுகை முறை மூலமும் உருவாக்கலாம் என்பதையும், தற்காலிக காந்தங்களை மின்முறை மூலம் உருவாக்கலாம் என்பதையும் நீங்கள் வேறுபடுத்தி விடையளிக்க தயாராகுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி மாணவர்களே.